கீழ, மேல 2யும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 1711 ஸ்கொயர் ஃபீட் காம்பவுண்ட் வாலு, செப்டி டேங்க், மெயின் கேட்டு இந்த எல்லா பட்ஜெட்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கிங்க்கு நேராவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோடு வரும். கார் நேரா கொண்டு வந்து அப்படியே இங்க வந்து பார்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதனால இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்காக யூஸ் பண்ணியாச்சு. அதுவுமே படிக்கட்டு மாரியே வச்சிருப்போம். உள்ள இருந்து பார்க்கும்போது தான் இது வால் மாரி தெரியும். வெளிய இருந்து பார்க்கும்பொழுது, இதுதான் படிக்கட்டு அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சா தண்ணி வரும், பூச்சி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல டைனிங் ஏரியா இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம கட்டுன இந்த வீட்டுடைய இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்கு, கொஞ்சம் விஷயங்கள டீட்டெயிலா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம இந்த வீட்டுடைய ஃபுல் டீட்டெயில பார்க்க போறோம். அதாவது வீட்டுடைய சைஸ் என்ன, ஹாலுடைய சைஸ் என்ன, ரூமுடைய சைஸ் என்ன, இந்த மாரி டீட்டெயில், அதோட டோட்டலா பட்ஜெட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரொம்ப கிராண்டா இருக்காது. சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுடைய பிளான் அப்படி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த மாரி அமைச்சிருக்கோம். வாஸ்துப்படி பெட்ரூம் எல்லாமே குபேர மூலையில வரணும் அப்படின்றதால, அந்த மூலையில தான் பெட்ரூம் வந்து வந்திருக்கு. அதனால 2வது பெட்ரூமும் மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பெட்ரூமும் அந்த மூலையில போயிடுச்சு. அதனால எலிவேஷன் லுக் வந்து உங்களுக்கு கிராண்டா தெரியாது. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மாதிரி தான் தெரியும். ட்ரோன் ஷாட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சைடுல ரூம் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். பட் இதுலயே வந்து உங்களுக்கு பெட்ரூம் இந்த சைட்லயே இந்த கார்னர்லயே வர மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 2 ஃப்ளோர் வீடு மாதிரி தெரிஞ்சு எலிவேஷனும் கொஞ்சம் கிராண்டா தெரியும். இப்ப இந்த எலிவேஷன்ல என்ன பண்ண முடியும், பட்ஜெட்டுக்குள்ள என்ன பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சென்டர்ல இருக்கிற ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்கு. இதுல வந்து ஸ்டோன் கிளாடிங் பண்ணலாம், இல்லைன்னா பிரிக் கிளாடிங் அதை வந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தது. அது பட்ஜெட் கொஞ்சம் கூட வருது அப்படின்றதால இந்த ஒர்க் நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, இங்க கிச்சன் இருக்கு. கிச்சனுடைய விண்டோ வந்து நம்மளால இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது. இந்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கு 4 அடி சைஸ்ல இருக்கும். இந்த சைஸ் தான் கொடுக்க முடிஞ்சது. பட் ஃப்ரேம் ஒர்க் அந்த சைஸுக்கு பண்ணா நல்லா இருக்காது. அதனால சென்டரா வச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிசைன் பண்ணிட்டோம் வெளியே மட்டும். அந்த பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் பிரிக் கிளாடிங் மாதிரியே பெயிண்டிங் தான் இது, டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான். அதை வச்சு இங்கே டிசைன் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே சிவில் ஒர்க்லேயே பண்ணியாச்சு. இங்கே செடிகள் வைக்கிற மாதிரி தான் பிளான். அதுக்காக இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சிருக்கோம். இதில் வந்து பார்டர் மாதிரி ஒரு பீடிங் கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒயிட்டு, இங்கே ஒரு பீடிங், இங்கே ஒரு பீடிங் கொடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதை பண்ணியாச்சு. இந்த எலிவேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல ரூம் இருந்தால் கிராண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பேக்ல போயிடுச்சு. இருந்தாலும் இதை வந்து நம்ம எலிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே பெர்கோலா டிசைன் அதை கொடுத்துருக்கலாம். அதுவுமே சிவில் ஒர்க்கில் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. எம்எஸ்டியில் வச்சு பெர்கோலா டிசைன் மாதிரி ஒன்று பண்ணி அது மேலே ஷீட்டு போட்டு கவர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. அதுக்குமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆக தான் செய்யும் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு வேணாம் அப்படின்றதால, பட்ஜெட்லேயே முடிக்கணுன்றதால அதையும் பண்ணலை. வேணும்னா ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது எலிவேஷன் லுக்கு இன்னுமே கிராண்டாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாலி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஜாலி. நம்ம ஏற்கனவே மார்க்வன் பிரீஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் வந்து நம்ம போட்டிருப்போம். அவங்க தான் இந்த கான்கிரீட் ஜாலியெல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்தால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி மேலேயும் அந்த கைப்பிடி செவரில் 2 இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கான்கிரீட்ன்றதால கிரே கலரில் வரும். நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீட்டுடைய இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருக்கு. வடக்கு பார்த்து இருக்கு. பட் மெயின் வாசக்கால் வந்து நம்ம கிழக்கு பார்த்து வச்சுட்டோம். இந்த சைடும் சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டிசைன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் தான், அதில் லைட்டு கொடுத்து பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் பெருசாக செலவாகாது. அதனால சிவில் ஒர்க்லேயே முடிச்சாச்சு. இங்கே இருக்கிற பெரிய கேட்டு தான் பார்க்கிங். என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் வச்சோம்னா அது வந்து அந்த டிசைனுக்கு செட் ஆகலை அப்படின்றதால இங்கே வந்து பார்க்கிங் வச்சிட்டோம். இந்த பார்க்கிங்க்கு நேராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வரும். கார் நேராக கொண்டு வந்து அப்படியே இங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு 40 அடி. இந்த நீட்டு வந்து 40 அடி. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி. மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியா. இப்போ பேக் சைடில் பார்க்கிங் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கூட சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வால் மாதிரி ஒன்று கொடுத்து இங்கே வந்து கேட்டு கொடுத்துருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே 2 ஸ்டெப்பு தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. ஒரு நார்மல் ஸ்டேர் கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கமான படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ஓ 2ஓ கொடுத்து அதில் கான்கிரீட் போட்டிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா. அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைனில் இங்கே ஸ்டேர் கேஸ் மாதிரி கொடுத்தாச்சு. பட் இது வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படின்னும் பொழுது இங்கே நம்ம வந்து உட்கார்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் டைல் போட்டோம். இது மட்டும் கிரானைட். இந்த வீட்லேயே இது மட்டும் தான் கிரானைட். மீதி எல்லாமே டைலில் தான் வச்சு பண்ணியிருக்கோம்.
அதோட இந்த சிட் அவுட் ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கடப்பா ஸ்டோன் சிவில் ஒர்க்லேயே பண்ணது. சம்பு வந்து இங்கே தான் இருக்குது. அதையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேர் கேஸ் இங்கே போயிட்டு முடிச்சாச்சு. சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூமுடைய சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடியோ கீழே நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட பிளான் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். இப்போ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் டோர் தான் ஹவாய் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த டோரு ப்ளஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டோரு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே தனித்தனி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக ப்ரைஸ் எல்லாமே நம்ம அப்புறமா சொல்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாகவே கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட இது அகலம் வந்து 30 அடி இல்லையா? அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த நீட்டு ஃபுல்லாகவே லிவிங் ஏரியாவாக தான் கணக்கு பண்ணியிருக்கோம். அந்த லிவிங் ஏரியாக்குள்ளே தான் இந்த கோர்ட் யார்டும் நம்ம வந்து ஓப்பன் கோர்ட் யார்டாக கொடுத்துருக்கோம். அதோட இதனுடைய நீளம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் 30 அடி. அதில் படிக்கட்டுடைய ஒரு 4 அடி போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 26 அடியும் லிவிங் ஏரியா தான். இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி கிட்ட வரும். எக்ஸாக்டாக என்னன்றதை நான் மெஷர் பண்ணுறேன் வீடியோவில். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாகவே பூஜை ரூம் கொடுத்துட்டோம். ஏன்னா ஸ்பேஸ் வந்து பெருசாக தெரியணுன்றதுக்காக. இங்கே ஒரு ரூம் போட்டு நம்ம அடைச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரு செவுரு வச்சு, அப்போ இந்த ஏரியா வந்து எவ்வளோ சின்னதாகிடும் அப்படின்றத பாருங்கள். அதனால தான் இதை வந்து நம்ம ஓப்பனாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் கிச்சனும் ஓப்பன் கிச்சனாகவே கொடுத்துட்டோம். இங்கேயுமே ஒரு செவுரு வச்சு அடைச்சிட்டோம்னா அதுவுமே இன்னும் சின்ன ஏரியாவாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டிசைனில் நம்ம இங்கே பிளான் பண்ணிட்டோம். ஃப்ளோரிங் எல்லாமே டைல் வந்து 4x2 டைலு, மேட் ஃபினிஷு, அதோட ஒரு கார்விங் டிசைன் இருக்கிற மாதிரியான டைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு படும் பொழுது அங்கங்கே அந்த லைன் போகிற இடங்கள் உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியும். அந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் இந்த டைலை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்யார்டுக்கு மட்டும் தனியாக தெரியணுன்றதால கிரே டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே வந்து டிவி யூனிட்டு. இந்த டிவி யூனிட்டுடைய படிக்கட்டு வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே நிற்கிது அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க. இப்போ இங்கே படிக்கட்டுடைய இது எங்கே ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம். இதுதான் படிக்கட்டு. இங்கே ஒரு படி, இங்கே ஒரு படி, அங்கே ஒரு படி, அப்படி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து வால். இந்த இன்டீரியர் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் டிசைன் வைஸாகவும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே ஒரு வால் வச்சுருக்கோம். இது இந்த படிக்கட்டுக்கு மேலே வரக்கூடிய வால். அதுவுமே படிக்கட்டு மாதிரியே வச்சுருப்போம். உள்ளேருந்து பார்க்கும்போது தான் இது வால் மாதிரி தெரியும். வெளியிருந்து பார்க்கும்பொழுது இதுதான் படிக்கட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த லுக்குக்காக தான் நம்ம இந்த வாலையே வச்சுருக்கோம். அதோட இன்டீரியருக்கான சப்போர்ட்டுக்காகவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலிங் அப்படின்றது இந்த சைஸில் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து கைப்பிடி வர இடத்துல மட்டும் இப்படி வந்து இறங்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த லைனுக்கு நேராக உங்களுக்கு படிக்கட்டுடைய அந்த பேஸ் வந்து போயிடும். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வால் பண்ணிவிட்டு அதில் தான் இன்டீரியரை கொடுத்து பண்ணியிருக்கோம். பேக் பேனலிங் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதோட இங்கே உள்ள வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அந்த ஸ்டோரேஜ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் படிக்கட்டுடைய அந்த பேஸு கீழே போகுது பார்த்தீங்களா, அந்த பேஸு. இதுலேருந்து அந்த வால் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேஸ்லேருந்து வால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிவி யூனிட் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த காம்பேக்டான ஏரியாவில் நம்ம வந்து ஓரளவுக்கு லுக் வைஸாக அழகாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் கொடுத்து பண்ணியாச்சு. இப்போ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு டிவி. 43 இன்ச்சு டிவிக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இன்னும் பெரிய டிவி வைக்கும்பொழுது இந்த ஏரியாவில் கொஞ்சம் மறையும். நீட்டு வந்து இவ்வளோ பெருசு வந்துடும், ஹைட் வந்து இவ்வளோ பெருசு வந்துடும். அப்படி பெரிய டிவி வச்சா கூட இதில் இந்த கொஞ்சம் ஏரியா தான் மறையுமே தவிர லுக் வைஸ் பெருசாக வந்து இதுவாகும் அப்படின்றத எனக்கு தோணலை. லுக் வைஸ் அப்பயும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது இந்த சைடில் இருக்கிறது பூஜை ஏரியா. இப்போ பூஜை ஏரியா ஃபுல்லாகவே இன்டீரியர்லேயே நம்ம பண்ணியாச்சு. இப்போ இந்த பூஜை ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கான டோர். இதுவுமே எஃப்ஆர்பியில் தான் பண்ணியிருக்கோம். இது வீட்டுடைய இந்த பேக் டோர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், மெயின் டோருக்கு நேராகவே. இப்போ பார்க்கிங் ஏரியாவில் காரை நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வர்ற மாதிரி ஆப்ஷனுக்காக தான் இந்த டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கோர்ட்யார்டு ஏரியா. இந்த கோர்ட்யார்டு ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊஞ்சல். ஏற்கனவே நிறைய நம்ம போட்ட வீடியோக்களில் நிறைய பேர் சொன்ன விஷயம் ஸ்டேர் கேஸ் நல்லா இருக்குது, அடுத்து இந்த ஊஞ்சல் வந்து என்ன ரேட் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இந்த ஊஞ்சலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி. இது 6 அடி, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. இந்த செயின் இதெல்லாம் சேர்த்து இந்த ஊஞ்சலுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000. இது சில பேருக்கு கம்மியாகவும் தெரியலாம், சில பேருக்கு அதிகமாகவும் தெரியலாம். இது வந்து என்ன வுட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுக்காப்பிள்ளி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தில் இது பேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேமு. இதே மாதிரி நம்ம லோக்கலில் விசாரிக்கும் போது அவங்க வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பலாவிலையும் இது அதே மாதிரி டீக் வுட் அந்த காம்பினேஷனில் பண்ணுறதா சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த ஊஞ்சலுடைய இது மட்டும்தான். இந்த செயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்த செயினுடைய ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த செயின் எல்லாமே 9 mm திக்னஸ் இருக்குது அப்படின்னா 4200 வருது இந்த 4 செயின் மட்டும். அப்போது ஊஞ்சல் ப்ளஸ் செயின் நம்ம இங்கே லோக்கலில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். அப்படின்ற காரணத்தால் தான் இது நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதால ரிலேட்டிவ் மூலமாக நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இவங்க வந்து டெலிவரி ஃப்ரீ கொடுக்கல, நம்மளே போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஊஞ்சல் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஒருவேளை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூட இந்த ரேட்டுக்கு வாங்கிக்க முடியும். அப்படி உங்களுக்கு கான்டாக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஊஞ்சலுடைய லுக் வைஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து டீக் வுட்டா இல்லை வேற வுட்டா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. பட் லுக் வைஸ் வந்து இது ரொம்பவே பாலிஷ் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராகவும் இருக்குது இந்த ஊஞ்சல். இப்போ இந்த ஊஞ்சல் மாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரியாவும் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் பெரியவங்களே 4 பேர் தாராளமாக இதில் உட்கார முடியும். சோஃபா போடுறதுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இதுலேயே ஒரு 4 பேர் உட்கார முடியும், வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்துக்கலாம். வெளியே இருந்து யாராவது வராங்க அப்படின்னா சோஃபா போடுறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரியான சோஃபா வரைக்குமே போட முடியும். அந்த பக்கம் அந்த பாத்வே மட்டும் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டுக்கலாம். இப்போ இந்த கோர்ட்யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இங்கே புத்தர் சிலை வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் வைக்கிறதுக்கான மேடை வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டோம். அது வந்து புத்தர் சிலை வாங்கினதுக்கப்புறம் அது பத்தாமல் போயிடுச்சு. அதாவது இப்போதைக்கு டெம்பரவரியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இந்த மேடையை இது வரைக்கும் கொஞ்சம் நீட்ட வேண்டியது இருக்குது. இங்கே வந்து கூழாங்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே கிடைச்ச கூழாங்கல் தான், அதை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். இதுவும் சிவில் ஒர்க்கில் பண்ணது தான் 2 மேடை. செடியோட சேர்த்து பார்க்கும்பொழுது லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ப்ளைனாக பார்க்குறத விட. இந்த செடியெல்லாம் நம்ம எங்கே வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பூமித்ரா நர்சரி கார்டன் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம வாங்கினோம். அதனுடைய வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் அதை போயிட்டு பார்க்கலாம். இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியாவாக தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து MS கிரில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மழை பெஞ்சா தண்ணி வரும், பூச்சி வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும். அதுக்கு தான் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். பூச்சியும் வரக்கூடாது, அதே சமயம் வெளிச்சம் மட்டும் வர்ற மாதிரியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம், பாலிகார்பனேட் ஷீட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ்ஷு மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஐடியாவிலையும் வச்சுருக்கோம். அதை பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் உங்களுக்கு அந்த வரக்கூடிய பிரச்சனைகளாக சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பக்கமாக வராது. இப்போ இந்த கோர்ட்யார்டை சுற்றியுமே உங்களுக்கு வந்து ஒரு பாத்வே மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். இந்த ஏரியாவையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு லாங் சைஸு சேர் மாதிரியோ இல்லை சோஃபா மாதிரியோ ஏதாவது போடுறோம் அப்படின்னாலும் உட்காந்துக்கலாம். அந்த இடத்துலையும் நம்ம உட்காந்துக்கலாம். அந்த இடத்துலையும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி கிச்சனில் கொடுத்துருக்கோம், அங்கேயும் சேர் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்லாம். அடுத்தது இந்த இடம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோவில் வெறுமனே எம்டியாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அதை இன்டீரியர் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு, உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது, வெளியே இருந்து பார்க்கும்போது எங்கேயுமே என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு. இதை வந்து ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியும் நம்ம பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே சுற்றி வந்து லைட்டாக கேப் வர்ற மாதிரி இருக்குது. அந்த கேப் வந்து தவிர்க்க முடியல, அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸடாக பண்ணியாச்சு. சுற்றி வந்து இது மாதிரி வுட்டில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டைனிங் ஏரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கோர்ட்யார்ட் ஏரியாவே மல்டி பர்பஸ் ஏரியாவாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஈவினிங் டைமில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியாவாகவும் இது இருக்கும். டைனிங் டேபிள் மாதிரி ஏதாவது இது சின்ன டேபிள் மாதிரியோ நீங்கள் ஏதாவது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் வாஷ் பேஷன் வந்து நம்ம ஹால்லேயே வச்சுருக்கோம். இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடே எடுத்துக்கலாமே, டைனிங் ஏரியாவே இருக்குது தனியாக, இருந்தாலும் அங்கே உட்காந்து யாரும் சாப்பிட்றதில்ல, ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம இது வாஷ் பேஷன் ஏரியாவை செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனு. இந்த பிளானில் கிராண்டாகவும் தெரியும் கிச்சனு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த கிச்சன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 11 அடி நீளம், 6 அடி அகலம் அந்த இதில் தான் இருக்கும். மேடை வந்து ஒரு 2 அடி போக மீதி உங்களுக்கு 4 அடி ஸ்பேஸ் தான் வந்து இங்கே கிடைக்கும். 4 அடி இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவுக்கு தாராளமான கிச்சனாக தான் இது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். அதோட வாஸ்துப்படி இது வந்து அக்னி மூலை, இந்த மூலையில் வர மாதிரி கிச்சனை பிளான் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கிற டைல் இது எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்ம வாங்கினோம். அந்த டைலை பற்றின டீட்டெயிலும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம். பட் லுக் வைஸ் இது வந்து ஒயிட் கலரில் வேணும், அப்படி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைலை சூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு ஸ்லாப் டைல். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் வரைக்கும் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் நம்ம இன்டீரியர் வந்து பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து வெறுமனே சிவில் ஒர்க்கில் பண்ண கடப்பா ஸ்லாபு இதெல்லாம் தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். பட் ஹாலில் இருந்து பார்க்கும்போது இந்த ஏரியா தெரியாது.
அதனால நம்ம பட்ஜெட்டடாகவும் இன்டீரியர் பண்ணணும். அதனால யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஏரியாவை நம்ம இன்டீரியர் எதுவும் டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணல. அப்படியே ஓப்பனாக விட்டாச்சு. கீழே மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரூமு கீழே ஒரு ரூம் இருக்குது. இதே மாதிரியே மேலே ஒரு ரூம் இருக்குது. 2 ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 ரூமு, அதுவும் சின்னதாகிடக்கூடாது அப்படின்றதால. இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடியோட க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம 10 அடி வரைக்கும் வர்ற மாதிரி தான் நம்மளோட ஐடியா. பட் வீட்டுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டோரேஜ் வேணும் 7 அடியோட நிறுத்துங்க அப்படின்றதால 7 அடியோட பண்ணியாச்சு. ஷவர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, பியானோ ஷவர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா தெர்மோஸ்டேட்டிக் ஷவர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் ஷவர் பேனல் இங்கே வந்து வச்சுட்டோம். ஏற்கனவே பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் மிக்சர் தான் இங்கே பிளான் பண்ணது. நம்ம ஷோரூமில் போயிட்டு பார்க்கும்பொழுது இந்த இது பிடிச்சிருந்தது, பட்ஜெட்டும் கம்மியாக இருந்தது அப்படின்ற காரணத்தால் இதை வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு பிளான் பண்ண டேப்லேயே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதால் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குன்னு பிளான் பண்ணியிருந்தா இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றி நம்ம கொடுத்துருந்தா இது வந்து கொஞ்சம் ஹைட் ஏறி இருக்கும். பட் அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த பைப் மட்டும் நம்ம ஹைட்டாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இப்போதைக்கு இருக்குது. இந்த பாத்ரூமுடைய டைல் ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். மேல் பாத்ரூமு ஓரளவுக்கு லக்ஸரியாக பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்ரூம் அக்சசரிஸ் எல்லாமே, அதாவது இந்த கிளாசெட்டு, இந்த வாஷ் பேஷனு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூப்பா அப்படின்ற பிராண்டில் தான் வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. எதனால் அங்கேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, இது வந்து பட்ஜெட்டடாக இருக்குது அப்படின்ற காரணத்தால தான். இதனுடைய டீட்டெயில் பட்ஜெட்டு, இதனுடைய ரேட் எல்லாமே என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கான ஏரியா. இந்த படிக்கட்டு வந்து கிரானைட்டில் நம்ம பண்ணல, டைலில் பண்ணோம். இதையுமே பற்றி டீட்டெயிலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டைலில் இந்த மாதிரி கார்னர் எப்படி வந்தது அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைலில் வைக்கக்கூடிய அந்த கார்னர் பீடிங் இது தனியாக வாங்கிட்டோம். நம்ம பிளாக் கலர்லேயே வாங்கிட்டதால இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. டைலுமே அதே பிளாக் கலரு, இதுவுமே பிளாக் கலரு. இந்த டைலுக்கு கீழே இருக்கிறதும் இதுவும் டைல் தான். இது வந்து ஒயிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்பிள் டிசைன் இருக்கிற மாதிரியான டைலு. அந்த டைலை கட் பண்ணி தான் இந்த படிக்கட்டு நம்ம செஞ்சுருக்கோம். பட் இதுவே நம்ம கிரானைட்டை பண்ணி நம்ம அதுக்கு நோசிங் பண்ணி அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். பட் அந்த லுக்கை வந்து நம்ம இதுலேயே கொண்டு வர முடியும் அப்படின்றதால தான் நம்ம பட்ஜெட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டோம். கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நேராகவே மேலே வந்து அதே சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமும் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இன்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூமும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல இல்லையா, அதையும் பார்த்துருவோம். இந்த பாத்ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்குமே நம்ம டைல் ஓட்டிட்டோம். எல்லாமே 4x2 டைலாக ஒட்டி இருக்கிறதால லுக் வைஸ் வந்து பெட்டரான அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதோட இங்கே ஸ்பேசர் வச்சு போட்டிருக்கோம். மேலேயும் சரி கீழேயும் சரி. பாத்ரூம் அப்படின்றதால ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்கும். அதோட இங்கே ஒரு மிரர், இது மூவபிள் மிரர். இது வந்து ஜூம் ஆகிட்டு வரும், திருப்பினாக்கா நார்மல் மிரர் வரும். இது ஷேவிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பர்பஸ் அப்படின்றதால இந்த மிரர் இங்கே வச்சுருக்கு. இங்கே வந்து டைவர்ட்டர் கொடுத்துட்டோம். இங்கே வந்து வால்லையே ஹேங் ஆன மாதிரி கொடுத்துட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக டேங்க் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேங்க் வச்சாக்க கொஞ்சம் காஸ்ட்டு கூட வரும் அப்படின்றதால நார்மல் டேங்கு தான். இது நார்மல் டேங்கையே இங்கே வச்சு இந்த பைப் லைன் கொடுத்து உள் வழியாக கனெக்ஷன் வந்து இங்கே வந்துடும். இந்த மாதிரி இது வந்து பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்காகவே இந்த ஐடியாவை பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இது லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இது நல்லா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய பட்ஜெட்டையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஓவரால் வீட்டுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இதனுடைய பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கீழே மட்டும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பண்ணியிருக்கோம். அதோட ஹை சீலிங் ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியாவில் தான் வருது. இப்போ இது கீழே மேலே ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1711 ஸ்கொயர் ஃபீட். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1700னா ரவுண்டாக சொல்லலாம். 711 ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு சேர்த்து தான் காசு வாங்குறாங்க அப்படின்றதால அதை சேர்த்தே நான் சொல்கிறேன். அந்த பில்டப் ஏரியாவுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கானது மட்டும் இல்லை. இப்போ பில்டர் பண்ணும்பொழுது இந்த விஷயம் வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, காம்பவுண்ட் வால், செப்டி டேங்கு, மெயின் கேட்டு,
இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிறது எதுவுமே இல்லை, இது நம்மளே பண்ணது அப்படின்றதால. இப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இன்டீரியர் இல்லாமல், இன்டீரியரோட பட்ஜெட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்டீரியர் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,00,000 ஆயிருக்கு. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் சேரும். இதில் வந்து செப்டிக் டேங்க் வந்து நம்ம பண்ணலை. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி லைன், ட்ரைனேஜ் லைன் போகுது அப்படின்றதால அதில் டேரெக்டாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதனால் செப்டிக் டேங்க் கட்டலை. மற்றபடி எல்லா விஷயங்களும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான பட்ஜெட் தான் இது. இன்டீரியருக்கு தனியாக நம்ம எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். இன்டீரியர் வந்து இந்த மாதிரி இன்டீரியர் உங்களுக்கு வேணும்னாலும் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம். இப்போ இந்த பில்டப் ஏரியாவுக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஏன்னா பில்டர்ஸ் வாங்குறத விட அது கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து மேஸ்திரி வந்து லேபர் கான்ட்ராக்டில் வச்சு தான் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கான ஒர்க் நம்ம போட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஒர்க்குக்கு இது வந்து பிரதருடைய வீடுன்றதால நம்ம எதுவும் சார்ஜஸ்லாம் வாங்கல. தனியாக சார்ஜஸ்லாம் எதுவும் வாங்கல. ஒருவேளை பில்டரா இருந்தாக்கா அவங்களுக்கு நீங்க அந்த சார்ஜஸ் குடுக்க தான் வேண்டியிருக்கும். அது வந்து சேர்த்து வரும்பொழுது, அதனுடைய ரேட் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலா தான் வரும். பட் இதுல வந்து நம்மளே செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு டென்ஷன குடுக்கும் அப்படின்றது நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து பில்டர்ன்னு இருக்கும்போது ஒரு 4 வீடு பண்றாங்க அப்படின்னா, அவங்க அதையே வேலையா பண்றதால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. பட் அவங்களுக்கே சில விஷயங்கள் கஷ்டமா கூட இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு வீடு பண்றோம். அதுவும் அதுவும் நீங்க வந்து கிளையண்டா இருந்து வீடு உங்களுது பண்றீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அத பத்தி தேடணும். அதுக்கு டைம் செலவு பண்ணணும். அத வாங்கணும். அப்புறம் இதுலயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வாங்குறது கிடையாது. லேபர வச்சு கண்ட்ரோல் பண்றது தான். சொன்ன டைமுக்கு அவங்க வந்து வேலைய முடிச்சு குடுக்கணும். சொன்ன டைமுக்கு வரல அப்படின்னா, நம்ம வாங்கி வச்ச மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்னால சிமெண்ட் வந்து கெட்டு போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க லேபர வந்து கூப்பிட்டுட்டு வந்து கரெக்ட்டான டைம்ல வேலை செய்ய வைக்கிறதுல தான் உங்களுக்கு இதுவே இருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பிப்ரவரியில ஆரம்பிச்சு, இந்த வருஷம் பிப்ரவரி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 8 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ கூட முடிச்சிருக்க முடியும். லேபர்ஸ் வந்து உடனே வந்து செஞ்சு குடுக்குறாங்க அப்படின்னா. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பில்டர் கிட்ட வேலைய குடுக்குறீங்க அப்படின்னா, எல்லா பொறுப்பும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட ரெகுலரா பண்றதால, அவங்க ஓரளவுக்கு சீக்கிரமா முடிச்சு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. உங்களுக்கு டென்ஷன் இல்லாம. பட் நம்ம வந்து எல்லா வேலைக்குமான ஆட்களையும் தனித்தனியா எடுத்து பண்றோம். சிவில் வந்து ஒருத்தரு, பிளம்பர் ஒருத்தரு, எலக்ட்ரீஷியன் ஒருத்தரு, டைல் போடுறது ஒருத்தரு. அப்புறம் அந்த டோரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனித்தனியா நம்ம ஆள பார்த்து குடுக்கும் பொழுது, அவங்க சொன்ன டைமுக்கு வந்து முடிச்சு குடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட்டிங் டைம்ல நம்ம ஆர்டர் எடுக்கும்பொழுது, அதாவது அவங்க வந்து வேலைய வாங்கும்பொழுது ப்ராப்பரா வந்து பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற வேற இடங்கள்ல வேலை கிடைக்குது அப்படின்னும் பொழுது, நம்ம வேலை வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிருக்கும். அதனால டீலிங்ல விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அவங்கள வந்து பிரஷர் பண்ணி கொண்டு வந்து நம்ம செய்ய வைக்கிறது, இது மாரி டென்ஷன் வந்து நெறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூம் சொன்னோம். அங்க வந்து எபாக்ஸி கிரவுட் போட்டிருக்கும் ஃப்ளோர்ல. அந்த ஃப்ளோரிங் வந்து எபாக்ஸி கிரவுட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே பண்ணிட்டோம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இந்த வீட்லயும் நம்மளே சில வேலைகளும் சேர்த்து பண்றதால தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கு. ஆனா எல்லாருமே இந்த பட்ஜெட்ல பண்ணிட முடியும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லொகேஷன் இது வந்து பாண்டிச்சேரியில பண்ணியிருக்கிற வீடு. இந்த லொகேஷன்ல மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் இதையெல்லாம் பொறுத்து தான் இந்த பட்ஜெட். இப்ப நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, இதே பட்ஜெட்டுக்கு பண்ண முடியுமா அப்படின்றது கஷ்டம். ஏன்னா, அங்க வந்து லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்லாம் கொஞ்சம் கூடுதலா வர வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சென்னை, வேற வேற ஏரியாக்கள்ல. இத விட கம்மியாவும் பண்ண முடியும். இப்போ வில்லேஜ் ஏரியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் காஸ்ட்டே உங்களுக்கு கம்மியா தான் வாங்குறாங்க. அப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 2,00,000 மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்லயும் மாற்றங்கள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் காஸ்ட், மெட்டீரியலு இந்த மாதிரியான விஷயங்களையும் டீட்டெயிலா பார்க்கலாம்.